கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கிருபை செய்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யார் சொல்கிறது? கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யாக்கோபினுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி. இங்க பார்க்கும்போது ஒரு கூடாரத்தின் சிறையிருப்பு, அல்லாவிட்டால் ஒரு சந்ததியின் சிறையிருப்பு, ஒரு ஜாதியாருடைய சிறையிருப்பை பற்றி இங்க வேதாகமத்தில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். நீங்கள் சிறையிருந்த நாட்கள் போதும், நீங்கள் சிறையிருந்த வருடங்கள் போதும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய சிறையிருப்பை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கு பார்ப்போமானால் அநேக விதங்களிலே சிறையிருப்பின் அனுபவத்திலே காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அநேகர் சீரியலிலே சிறையிருப்பாக காணப்படுகிறார்கள். டிவி பார்க்கிறதிலே அதாவது சிறையிருப்பாக காணப்படுகிறார்கள். ஃபேஸ்புக்கில் முகநூலிலே அநேகர் அதாவது அடிமையாய் காணப்படுகிறார்கள், சிறையிருப்பாய் காணப்படுகிறார்கள். அதாவது இன்ஸ்டாகிராமிலே அநேகர் அதாவது அடிமைகளாய் காணப்படுகிறார்கள். இப்படி போன் பேசுகிறதிலே அநேகர் அதற்கு அடிமையாய் காணப்படுகிறார்கள், அல்லாவிட்டால் சிறையிருப்பாய் காணப்படுகிறார்கள், அதற்கு சிறையிருப்பு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், உங்களுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன், உங்களுடைய அடிமைத்தனத்தை நான் மாற்றுவேன். யாக்கோபினுடைய அடிமைத்தனத்தை நான் மாற்றினது போல உங்களுடைய அடிமைத்தனத்தையும் உங்களுடைய சிறையிருப்பையும் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டுமானால் நாம் ஆராதிக்கிற தேவனை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால், யாக்கோபு அண்ணனை ஏமாற்றிக் கொண்டு, அப்பாவை ஏமாற்றிக் கொண்டு நேராக லாபான் வீட்டுக்கு ஓடுகிறான். ஹல்லேலூயா. அங்கே லாபானுடைய வீட்டிலே அவன் 14 வருடம் ஒரு பெண்ணுக்காக சிறையிருக்கிறான். ஹல்லேலூயா. சிறையிருப்பின் அனுபவத்திலே காணப்படுகிறான். 7 வருடம் ஒரு பெண்ணுக்காக, அதாவது அவனுக்கு பிடித்ததான ஒரு ராகேலுக்காக அவன் சிறை பிடிக்கிறான், அல்லாவிட்டால் அடிமையாய் இருக்கிறான். அந்த 7 வருடம் முடிந்த போது அவனுக்கு ராகேலுக்கு பதிலாக லேயாளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த லேயாள் அவனுக்கு பிடித்தமான பெண் அல்ல. அவனுடைய கண்ணு கொஞ்சம் இதா இருக்கிறபடினாலே, அழகில் கொஞ்சம் குறைவாய் இருந்தபடினாலே அவன் மாமனாரை அவன் திட்டுகிறான். நான் ராகேலுக்காக அல்லவா நான் 7 வருடம் நான் உனக்கு வேலை செய்தேன், நீ என்னை ஏன் ஏமாற்றினாய், ஏன் எனக்கு இப்படி வஞ்சகம் செய்தாய் என்று லாபானை பார்த்து கேட்கும் போது லாபான் சொல்கிறான், நீ இனியும் ஒரு 7 வருடம் நீ எனக்கு அடிமையை வேலை செய்தால், நீ எனக்கு சிறையிருப்பு பண்ணினால், நான் சொல்லுமாறு நீ கேட்பாயானால் ராகேலையும் உனக்கு தருகிறேன் என்று அவன் சொல்கிறான். ஹல்லேலூயா. இந்த திரும்பவும் இந்த யாக்கோபு என்ன செய்கிறான் என்றால், 7 வருடம் ராகேலுக்காக சிறையிருப்பின் அனுபவம். ஹல்லேலூயா. அவன் சொல்வதெல்லாம் கேட்க வேண்டும். அவன் தண்ணி எடுக்க சொன்னால் தண்ணி எடுக்க வேண்டும், அவன் விறகு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் விறகு எடுக்க வேண்டும், ஆடு மேய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆடு மேய்க்க வேண்டும். இதுதான் சிறையிருப்பு. அவன் அடிமை
அடிமைத்தனம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே 7 வருடம் கழிந்து போனது. அப்படி 14 வருடம் கழிந்து போன போது அவனுக்கு பிடித்ததான ராகேலையும் கல்யாணம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. இப்பொழுது 2 பெண்கள் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க. இப்பொழுது அவன் நடு தெருவில் நிற்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு சம்பாதித்தது ஒன்றுமில்லை. இதுவரையிலும் அவன் 14 வருடம் மொத்தம் சம்பாதித்தது அவன் மாமனார் லாபான் திருடி எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. அடுத்ததாக அவன் கேட்கிறான், நான் இத்தனை வருடம் நான் உனக்கு வேலை செய்தேனே, இத்தனை வருடம் நான் உனக்கு அடிமை வேலை செய்தேனே, நீர் எனக்கு என்ன கொடுக்க போகிறாய் என்று கேட்டபோது, நீ இனியும் நீர் எனக்கு ஒரு 6 வருடம் வேலை செய்தால் நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த யாக்கோபு தன் 14 வருடம் ஒரு பெண்ணுக்காகவும் 6 வருடம் அவன் வெறும் கையாக போனான். ஒரு கோலுமாக தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய அப்பாவின் வீட்டை விட்டு ஒரு கோலுமாக கடந்து போனான். ஆனால் 20 வருடம் கழித்து அவன் ஒரு பெரிய பரிவாரத்தோடு அவன் கடந்து வர செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் 20 வருடம் முடியும் போது ஆண்டவர் அவனோடு சொல்கிறார், நீ இங்கே அடிமையாய் இருந்தது போதும், நீ உன்னுடைய தேசத்திற்கு, நான் உனக்கு தேசத்திற்கு, நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேசத்திற்கு நீ கடந்து போ என்று சொன்ன போது, அடுத்த நாள் அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அவன் திரும்பி வருகிறான். ஹல்லேலூயா. தன்னுடைய தேசத்திற்கு அவன் திரும்பி வருகிறான். ஹல்லேலூயா. திரும்பி வரும்போது அவன் பயங்கரமாக பயப்படுகிறான். போகிறான். தன்னுடைய பிள்ளைகள் 11 பிள்ளைகள், மனைவிகள், மறுமனையாட்டிகள், வேலைக்காரிகள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு பெரிய பரிவாரத்தோடு கூட தன்னுடைய தேசத்திற்கு கடந்து வரும்போது, தன்னுடைய அண்ணனாகிய ஏசா அவனை கொலை பண்ணிவிடுவான் என்று பயந்து எல்லா பேரையும் யாபோக் என்ற ஆற்றின் கரையிலே அக்கறைப்படுத்திவிட்டு அவன் தனித்து நின்று போராடுகிறான். வாசிங்க, ஆதியாகமம் 32 அதிகாரம் 22 வசனம் வாசிங்க. 22 முதல். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபுக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். இங்க பார்க்கும் போது ராத்திரியில எழுந்து யாக்கோபு என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய மாமனை தெரியாமல் திருட்டுத்தனமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, அவன் சம்பாதித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருகிற வழியிலே யாபோக் என்று சொல்கிறதான ஒரு ஆறு இருக்கிறது. அந்த யாபோக் என்று சொல்கிறதான ஆற்றின் கரையிலே எல்லோரையும் ஆற்றை அக்கறைப்படுத்திவிட்டு தான் சம்பாதித்ததான பொருட்கள், ஆடு மாடு எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திவிட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அந்த பக்கத்தில் விடுத்துவிட்டு அவன் தனியாக இந்த பக்கத்தில் நிற்கிறான். ஹல்லேலூயா. தனியாக நின்று போராடி ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்கிறதான் சொல்லப்படுகிறது. ஜெபிக்கணும் அறிஞர்கள் பிள்ளை, ஜெபிப்பாய், ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த யாக்கோபு தனித்து விடப்பட்ட நிலைமையிலே தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து, அண்ணன் சில வேளை அண்ணனை ஏமாற்றி கொண்டு போகாதபடினாலே திரும்பி வரும்போது அவனை கொலை பண்ணி விடுவானோ என்று பயந்து தேவ சமூகத்திலே அவன் உட்கார்ந்து ஆற்றின் கரையிலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு மணி நேரம் அல்ல, பொழுது விடியும் வரையிலும் அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறதான ஜெபம் பரலோகத்தை அசைத்தது. அவன் ஜெபித்ததான ஜெபம் தேவ சமூகத்தை அசைக்க பண்ணினது. ஆகையால் என் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கும்படியாக யாக்கோபை ஹல்லேலூயா அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய தூதனை ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவன் ராத்திரி வேளையிலே, விடிய கால வேளையிலே
அந்த தூதனை கண்ட மாத்திரத்திலே அந்த தூதன் யாரோ என்று தெரியாமல் அந்த தூதனை கட்டி பிடித்துக் கொண்டான். அல்லேலூயா. பிடித்துக் கொண்டு அவன் சொல்றான், நீ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த தூதன் சொல்கிறான், நீ என்னை அனுப்ப வேண்டும் என்று. அவன் தூதன் அந்த யாக்கோபை ஆசீர்வதிக்கத்தான் வந்தான். ஆனால் தூதன் சொல்கிறான், நீ என்னை அனுப்பிவிடு, நான் போக வேண்டும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளையை அவன் விடாமல் பிடித்துக் கொண்டான். அவன் விட்டிருப்பான், ஆனால் ஆசீர்வாதம் கிடைத்திருக்காது. அவன் ஜெபித்தான், விடாமல் ஜெபித்தான். எதுவரைக்கும் ஜெபித்தான், அவன் கேட்டதை கிடைக்கும் வரையிலும் அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். அந்த யாக்கோபு என்ற ஆற்றங்கரையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவதூதன் இறங்கி வந்து அவனை ஆசீர்வதிக்கும்படியாக வந்ததான தூதனை அவன் கட்டி பிடித்துக் கொண்டான். காலை கட்டி பிடித்துக் கொண்டு, ஓ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் கெஞ்சி நிற்கிறான். ஹல்லேலூயா. தூதனுடைய காலை பிடித்துக் கொண்டு கெஞ்சுகிறான், என்னை ஆசீர்வதிக்க. நான் என்னுடைய சொந்த தேசத்திற்கு, என்னுடைய அண்ணனுடைய வீட்டுக்கு நான் போகிறேன். நீர் எனக்கு என்ன சம்பவிக்கும் என்று தெரியாது. என்னுடைய அண்ணன் என்னை கொலை பண்ணுவானோ என்று பயப்படுகிறேன். ஆகையால் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தூதனுடைய காலை கட்டி பிடித்துக் கொண்டு அந்த யாபோக் என்ற ஆற்றின் கரையிலே ஒரு பயங்கர மல்யுத்தம் நடைபெறுகிறது. ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. தூதன் சொல்கிறான், நான் போக வேண்டியதை அனுப்பிவிடு. ஆனால் யாக்கோபு சொல்கிறான், என்னை ஆசீர்வதிக்காமல் உன்னை நான் விடவே மாட்டேன் என்று. அவன் 2 பேருமாக விடாமல் ஒருவரை ஒருவர் அவன் ஏதாவது யாக்கோபு அவனை பிடிக்கிறான். தூதன் அந்த இடத்திலிருந்து கடந்து போக பார்க்கிறான். ஆனால் அறிஞர்கள் பொழுது விடுகிற வேலை வந்த போது தூதன் சொல்கிறான், நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதலாக உன்னுடைய பெயரை மாற்ற வேண்டும். உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டான். என்னோட சொல்கிறான், என்னுடைய பெயர் யாக்கோபு என்று. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆசீர்வாதம் வேண்டுமானால் நீ இருக்கிற நிலைமையிலே ஆசீர்வாதம் வராது. உன்னுடைய நிலைமை சேஞ்ச் ஆக வேண்டும். உன்னுடைய சிறையிருப்பின் அனுபவம் மாற வேண்டும். நீ இருக்கிற நிலைமையில் இருந்து நீ மாற வேண்டும். நீ எந்த நிலைமையில் இருக்கிறாயோ அந்த நிலைமையிலிருந்து மாறாமல் உனக்கு ஆசீர்வாதம் வராது, அந்த எந்த நன்மையும் வராது என்று யாக்கோபுடைய புத்தகத்தின் மூலமாக, யாக்கோபுடைய அனுபவத்தின் மூலமாக நாம் காண்டு கொள்ளலாம். அல்லேலூயா. அங்கே தேவதூதன் அவனுடைய பெயரை மாற்றுகிறான். உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்ட போது என்னுடைய பெயர் யாக்கோபு என்று சொல்கிறார். நீ இவ்வளவு நாளும் நீ ஏமாற்றுக்காரனாய் இருந்தாய். நீ அண்ணனை ஏமாற்றினாய், அப்பாவை ஏமாற்றினாய், மாமனாரை ஏமாற்றினாய். இத்தனையும் ஏமாற்றுக்காரனாகிய உன்னை இந்த பெயரை வைத்துக் கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆகையினால் நான் உன்னுடைய பெயரை நான் இப்பொழுது மாற்றுகிறேன் என்று சொல்லி அவனுடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி அவனை ஆசீர்வதித்து அந்த யாபோக் என்ற ஆற்றின் கரையிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தன்னுடைய தேசத்திற்கு கடந்து போகிறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வேண்டுமானால் அருமையுள்ள பிள்ளையே, தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம் வரும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்ப்போமானால் அநேக காரியங்கள் யூடியூபில் நான் பார்க்கிறேன். அநேக, அதாவது அந்த ஃபேஸ்புக்கில், முகநூலில், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் என்ன பண்ணாங்க, அறிமுகமாகறாங்க. சாட்டிங் பண்ணி அறிமுகமாகறாங்க. அறிமுகமாகி ஒருவர் பேசி அவன் எப்படிப்பட்டான்னு தெரியாது. கிழவனா, கிழவியா, குமார் பையனா, எந்த இதுவும் தெரியாது, குழந்தையா என்னன்னு தெரியாது. ஒருவர் சாட்டிங் பண்ணுவாங்க. பண்ணி கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு கடைசியில் என்ன ஆகுவாங்க, காதல் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு வேற, அன்பு வேற, காதல் வேற. அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகிடுவாங்க, நண்பர்கள் கடைசியில் என்ன ஆகுவாங்க, காதலாக மாறும். காதல் என்ன ஆகும், கடைசியில் ஒருவர் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி கடைசியில் அது ஆபத்தாய் முடியும். இதை போல நம்மளை சுற்றி இருக்கிறதான இடங்கள், அநேக காரியங்கள்
நான் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஆபத்தான ஒன்று என்பதை மறக்கவே கூடாது. இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் தேவைக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் யாருமே இந்த ஃபோனையோ இன்ஸ்டாகிராமையோ இல்லாவிட்டால் முகநூலோ எதுவுமே யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த செய்தி யூடியூப்பில் தான் போட போகிறேன். ஆக நான் சொல்கிறேன், அநேக வாழ்வு பிள்ளைகள், முகம் தெரியாத வாழ்வு பிள்ளைகள் இதிலெல்லாம் கான்டாக்ட் ஆகி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து சீரழிந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆகையாத்தான் இதை பார்க்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் பேசுகிறது, ஃபோன் நம்பர் கொடுக்கிறது அல்லவிட்டால் மீட் பண்ணுற காரியங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாலிப பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்க வாழ்க்கையை நீங்கள் கெடுக்க கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் உங்களை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. உங்க அடிமைத்தனத்தை மாற்ற வேண்டும். நீங்கள் நடுத்தருவில் வராதபடி, நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருந்து தூரம் போகாதபடி, மோசம் போகாதபடி தேவ சமூகத்தில் விழித்திருந்து காத்திருந்து செபிப்பீர்களானால் கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு காலையிலே உனக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் அதே வசனத்தை கொடுத்து அவர் சொல்கிறது என்னவென்றால், என் வழிகள் உன் வழிகள் அல்ல, நான் நினைக்கிற காரியத்தை நீ செய்வையானால் நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நீ உன் விருப்பத்திற்கு போவையானால் என் வாயிலிருந்தோனாய் உமிழ்ந்து போடுவேன் என்று இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, என் சத்தத்தை கேட்கிறதான தேவ பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் கொள்ளும் போது, ஆண்டவருடைய திட்டத்திற்கு விரோதமாக, ஆண்டவருடைய திட்டத்திற்கும் செயல்களுக்கும் விரோதமாக நீ செயல்படுவாயானால் அவர் உன்னை அவருடைய வாயில் இருந்து உமிழ்ந்து போடுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கால வேளையிலே வாக்கு கொடுக்கிறார், சொல்லுகிறார், எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளையே, இந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும், நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது, நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஹல்லேலூயா. முதல்ல சிறையிருப்பை மாற்றினாரு, அடுத்து என்ன பண்ண போறாரு? இரக்கம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்தில் இருந்து யாக்கோபு வெளியே வந்தபோது, அந்த அடிமையின் முகத்தில் இருந்து யாக்கோபு வெளியே வந்தபோது அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு? நான் இரக்கம் செய்வேன் என்று. அப்போ அவர் இரக்கம் செய்ய வேண்டுமானால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ, எந்த பாதையில் நீங்கள் போகிறீர்களோ அந்த பாதையை விட்டு நீங்கள் வெளியே வருவீர்களானால் அவர் உங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும் அவர் இரக்கம் செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, நகரம் தன் மண்மேட்டு மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். ஹல்லேலூயா. அப்போ நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு முன்போல செழிக்கும். ஹல்லேலூயா. முன்போல இருக்க வேண்டுமானால் நீங்கள் இருக்கிற நிலைமையை விட்டு நீங்கள் மனம் திரும்பினது உண்மைதான், ஞானஸ்நானம் பெற்றது உண்மைதான், பரிசுத்த ஆவியை பெற்றது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் இப்போது இருக்கிற நிலைமையை விட்டு, இப்போது இருக்கிற சூழ்நிலையை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது அந்த அதாவது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது அடுத்து என்ன சொல்றாரு? அவைகளிலிருந்து, அவர்களுடைய வாயிலிருந்து, அவர்களுடைய வீட்டிலிருந்து, அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும்
புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை விரிவாக்குவேன். அவர்களை ஆசீர்வதிப்பேன். அவர்களை உருவாக்குவேன். அவர்கள் புதிய ஒரு ஆயுதமாக, புதிய ஒரு கருவியாக நான் அவர்களை ஆயுதமுள்ள ஒரு உபயோகம் உள்ளதான ஒரு கூர்மையான ஆயுதமாக நான் அவர்களை ஆயத்தம் பண்ணுவேன். நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. இனி அவர்கள் குறுகி போகவே மாட்டாங்க. நீங்கள் அவருடைய வழியிலே நடப்பீர்களானால், நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீர்களானால், சில நேரங்களிலே உங்களுக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிறதான பாதையிலே நீங்கள் சில வேளை ஸ்கூலுக்கு போகிறவர்களாக இருக்கலாம், சில வேளை காலேஜுக்கு போகிறவர்களாக இருக்கலாம், சில வேளை நீங்கள் வேலைக்கு போகிறவர்களாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலே இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவனோடு கூட நீங்கள் உறவாடி கொண்டு போவீர்களானால், அது சொல்லப்படுகிறது, நான் அவர்களை குறுகி போக விட மாட்டேன். நான் அவர்களை ஒடுங்கி போக விட மாட்டேன். நான் அவர்களை சோர்ந்து போக விட மாட்டேன். நான் அவர்களை உயர்த்துவேன். நான் அவர்களை வாழாகாமல் தலையாக்கி, கீழாகாமல் மேலாக்கி, அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ணுவேன் என்று பரிசுத்த ஆவியானவருடைய கால்வழியிலே வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வழியிலே நடக்கிறதான அவருடைய பிள்ளைகளை சில வேளை யாருடைய துணையும் இல்லாமல் இருக்கலாம், தரித்து விடப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம், யாருடைய துணையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சிறுகி போவதில்லை. அவர் யாக்கோபோடு கூட இருந்தது போல, யாக்கோபு ஒரு கோலுமாகத்தான் தன்னுடைய சொந்த தேசத்தில் இருந்து அவன் கடந்து போனான். ஆனால் திரும்பி வரும்போது அவன் பெரிய பரிவாரத்தோடு கூட கடந்து வருகிறான். முதல் இருந்ததான நிலைமை ஏமாற்றுக்காரன். ஹல்லேலூயா. முதல் இருந்ததான அவன் நிலைமை அப்பாவை ஏமாற்றுகிறது, அண்ணனை ஏமாற்றுகிறது, ஊரில் எல்லாம் ஏமாற்றுகிறது தான் யாக்கோபுடைய வேலையாக இருந்தது. ஆனால் 20 வருடம் பொறுத்து அவன் திரும்பி வரும்போது அவன் யாக்கோபு அல்ல, அவன் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மகனாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு குலமாய், ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு கோத்திரமாக தேவன் அவனை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவன் கோத்திரத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து அவன் பிறக்கும்படியாக அவர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அவன் யாபோக் என்ற ஆற்றின் கரையிலே தனித்து உட்கார்ந்து ஜெபித்த போது, யாபோக் என்ற ஆற்றின் கரையிலே எல்லோரையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனிமையில் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபித்தானே, தேவனை நோக்கி போராடினானே. அதன் நிமித்தமாக அவன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிக்கு அவனுடைய தேசத்தை ஒரு தேசத்தையும் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி அவன் பிள்ளைகளுக்கு ஒரு நாட்டையே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு சொன்ன தேவன் ஒருபோதும் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு சொன்னதான ஒரு காரியம், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொன்னால் அவர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். ஆனால் சில காலங்கள் அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும், சில மாதங்கள் காத்திருக்க வேண்டும், சில வருடங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்கள் காத்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் சில இருப்பை மாற்றி அவர் யாக்கோபை எப்படி மகிமைப்படுத்தினாரோ, யாக்கோபை எப்படி சிறுமையில் இருந்து, யாக்கோபை எப்படி தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்து அவர் மாற்றினாரோ, அதை போல நம்மையும் மாற்றுவதற்கு அவர் போதுமான தெய்வமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் முன்பே இருப்பார்கள். ஹல்லேலூயா. 20வது வசனம். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்கள் பிள்ளைகள் முள் போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? முன் போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. முன் போல, அதுவும் முன்னாடி இருந்தது போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக
இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்கள் நிமித்தமாக, அந்த சந்ததி நிமித்தமாக, அந்த ஜாதி நிமித்தமாக சபை எப்படி இருக்கும்? திடப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஹல்லேலூயா. அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன், சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளையை, இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது என்றால், யாக்கோபுடைய சிறை இருப்பை மாற்றினவர், யாக்கோபுடைய வேதனையை மாற்றினவர், யாக்கோபுடைய துக்கத்தை மாற்றினவர், யாக்கோபுடைய அவமானத்தை மாற்றினவர், யாக்கோபுடைய நிந்தையை மாற்றினவர். நம்முடைய பிரச்சனைக்கும் அவர் பரிகாரியாய் இருந்த, நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் ஹல்லேலூயா இருக்கிறார் என்பதை இந்த காலவெளியிலே யாரும் மறக்க கூடாது. ஹல்லேலூயா.